ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல ஒவ்வொரு தோல்வியை உக்ரைன் ராணுவம் அடையும் போதும் அமெரிக்கா ஒரு சாக்கு சொல்லும். என்ன அப்படின்னா, இறுதி நேரத்துல ஜெலன்ஸ்கி நாங்க சொன்னதை கேட்கல, சரியான திட்டமிடல் இல்லை அப்படின்னு சொல்லிடுவார்கள். இப்ப ரஷ்யாவுக்குள்ள படைகளை அனுப்புனது மூலியமா என்ன பெரிய அளவு லாஸ்ல இருக்கு. இப்ப அமெரிக்கா வாயை திறக்கிறதே இல்லை. அதாவது எங்க பேச்ச கேட்கறது இல்லை அப்படின்னு சொன்னா, அப்ப உள்ள வந்தது உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இல்லாம முதல் முறையா அமெரிக்கா பெரிய அளவுல ஏவுகணைகள், நீண்ட தூர ஏவுகணைகள் குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார்கள். அதுதான் சொல்லி சொல்லி தான் குடுத்துக்கிட்டே இருக்கியேப்பா அப்படின்னு கேட்டா, இப்ப வரும் காலங்கள்ல ஏவுகணைங்கிறதே கிடையாது அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டார்கள். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா சொல்லக்கூடிய காரணம் அப்படிங்கிறது, இங்க தேவை ஜாஸ்தியா இருக்கு. அந்த தேவை மொத்தத்தையும் எங்களால பூர்த்தி செய்ய முடியாது. அப்படி பூர்த்தி செய்யாம பாதி குடுத்தாவோ, காவாசி குடுத்தாலோ ஒரு புண்ணியமும் கிடையாது. உக்ரைன் ராணுவத்தால மைலேஜ் எடுக்க முடியாது. அதுபோக இவர்கள் கேட்கக்கூடிய அளவு லெவலுக்கு அந்த பக்கம் ஸ்பீட் ஆஃப் புரொடக்ஷன் கிடையாது. ஸ்பீட் ஆஃப் புரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும்போது, மத்த பகுதிகள்லயும் தேவை ஆரம்பிக்குது, தேவைப்படுது. அதனால எங்களால தர முடியாது அப்படின்ட்டார்கள். இங்க சிம்பிளா தர முடியாதுன்னே போயிருக்கலாம். ஆனா முழுக்க முழுக்க தன்னோட ஃபோக்கஸ் வேற பக்கத்துலயும் இருக்கு. அங்கேயும் ஆயுதங்கள் தேவை. அதே சமயம் இவ்வளவு நாள் குடுத்த மாரி 100 தேவை அப்படின்னா 50ஓ, 65ஓ, 40ஓ குடுத்தாலும் புண்ணியம் இல்லை அப்படிங்கிறது. இவ்வளவு நாளா அப்படிதான் குடுத்து புண்ணியம் இல்லாம போகுது. இனிமேலும் நான் அத செய்ய மாட்டேன். என்னோட தேவை அப்படிங்கிறது வேற விதமா வேற பக்கம் ஃபோக்கஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறத வெளிப்படையா அந்த சாராம்சத்த போட்டு உடைக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, உக்ரைன் ஒரு பெரும் லாஸ நோக்கி போயிருச்சு. இதுக்கடுத்து இந்த பயலுகள வச்சு நம்ம பெருசா வண்டி ஓட்ட போறதில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைய பைடன் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவரு தனக்கு தானே செட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதனால இனிமேல் பெரிய அளவு ஆயுதங்கள் குடுக்க போறது கிடையாது. குறிப்பா வம்பு வளர்க்கக்கூடிய ஆயுதங்கள் தரப்போறதே கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாயிப்போச்சு. சரி, இவ்வளவு படுமோசமானதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உயிரிழப்புகளோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிருச்சு. அது 2 விதமான பிரச்சனைகள கொண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒண்ணு என்ன அப்புட்ன்னா, இந்த ஆட்கள ரீஃபில் பண்றதுக்கு வாடகை ராணுவத்தோட எண்ணிக்கைய கணிசமா அதிகரிக்கணும். போரோட இறுதி கட்டத்துல வாடகை ராணுவத்த கணிசமா இன்கிரீஸ் பண்ணும்போது, நம்ம மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற அச்சம் அமெரிக்காவுக்கு வந்துருச்சு. அதேபோல பெரிய அளவு எண்ணிக்கைகள் உயிர் எண்ணிக்கை, பலி எண்ணிக்கை போகும்போது, உக்ரைன் ராணுவத்தோட மனநிலை அப்படிங்கிறது பெரிய அளவு குறையும், சிக்கல குடுக்கும். இதெல்லாம் தாண்டி உக்ரைன் மண்ணுக்குள்ள நடக்கக்கூடிய எந்த சம்பவங்களும் பாதிச்சுச்சு. ஆனா ஒரு பெரும் குழப்பம் பாதிப்புக்கு போகல அப்படிங்கிறதுதான். ஓடிப்போனார்கள், திருப்பி வந்தார்கள். ஏதோ அப்படி இப்படின்னு யுத்தத்த நடத்திக்கிட்டு தான் இருந்தார்கள். ஆனா ரஷ்யாவுக்குள்ள போய் ஆட்கள் இறக்குறத அவர்களாலேயே ஏத்துக்க முடியல. ஏன் அப்புட்ன்னா, ஊரறிஞ்ச உண்மைதான். ரஷ்யாவோட பெரிய அளவு நிலப்பரப்புகள பிடிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. அதே மாரி டிஸ்டர்ப் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, இதே மாரி இப்ப 1000 கணக்குல ஆட்கள் இருக்கார்கள். அதாவது இங்க 1000 அப்படிங்கிறது 10,000 தாண்டி வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடியே 1000 கணக்குல, அதுவும் வெறும் 1000, 1250 இனக்குழுக்கள சேர்ந்த ஆட்கள உள்ளுக்குள்ள அனுப்பிச்சு இதே மாரி பிரச்சனை பண்ணி பார்த்தார்கள். ஆனா ரொம்ப சுலபமா 3லிருந்து 6 நாட்கள்ல பேக் பண்ணி தூக்கி வெளில வீசிட்டார்கள். இப்ப 10,000க்கும் மேற்பட்ட ஆட்கள் அப்படிங்கிறனால, அதுக்குப்பான பேக்கப்பையும் பெரிய அளவுல உக்ரைன் ரெடி பண்ணி உள்ளுக்குள்ள அனுப்பிச்சனால தான் இவ்வளவு தடுமாற்றமே தவிர, வெற்றிய நோக்கி முடியாதுங்கிறது உக்ரைன் ராணுவத்துக்கே தெரியும். சரி, எவ்வளவுதான் ஆட்கள் அனுப்பிச்சார்கள் அப்படின்னு கேட்டா, ஏறக்குறைய 30,000லிருந்து 33,000 வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னமும் யாருமே அந்த டேட்டாவ மட்டும் ஒழுங்கா ரிலீஸ் பண்றதே இல்ல. எவ்வளவு பேர் உள்ள சிக்கியிருக்காய்ங்கன்னு. ஆனா ரஷ்யாவ பொறுத்தவரை ஆட்களோட இறந்தவர்களோட எண்ணிக்கைய சொல்லும்போது, ஆஹா! இவனுங்க சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா, சுமார் 8,000க்கும் மேற்பட்ட வீரர்களை இதுவரை கொன்று குவிச்சிருக்கார்கள். எது ரஷ்யாவுக்குள்ள மட்டுமே. கனரக வாகனங்கள், பீரங்கிகள் அப்படின்னு கணக்கு போட்டாலே அதுவே கணிசமான எண்ணிக்கை போகுது. எல்லாமே 100 அப்படின்னு ட்ரிபிள் டிஜிட்ட அடிக்கிற ரேஞ்சுக்கு போயிருச்சு. அதனால ஒரு பெரிய எண்ணிக்கைய இங்கேயே பலி குடுத்துட்டார்கள். இது மூலியமா இவர்களுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு கேட்டா, வெளிப்படையா ரஷ்யாவுக்குள்ள ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தணும்னு பார்த்தார்கள், முடியல. மறைமுகமா ரஷ்யா உக்ரைனுக்குள்ள உள்ள படைகளை டைவர்ட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்தார்கள். அதுவும் நடக்கவே இல்ல. படுதோல்வி.
வெளிப்படையா பேக் ஃபயரா ஆனது அப்படின்னு பார்த்தா, அதாவது உக்ரைனுக்கு பேக் ஃபயரா இது 2ம் அப்படியே இவர்களுக்கு தொத்திக்கிச்சு. இவர்களோட படை வலு அப்படிங்கிறது பெரிய அளவு குறைஞ்சு போச்சு. படைகள் டைவர்ட் பண்ணி வேற பக்கம் ஓட ஆரம்பிச்சுட்டார்கள். அதே மாரி எஜமான் அண்ணன் அமெரிக்காவ பொறுத்தவரை, "எங்களுக்கு வேற பக்கம் ஃபோக்கஸ் இருக்குப்பா. உனக்கே தந்துகிட்டு இருக்க முடியுமா? நாங்க அங்கெல்லாம் தர வேணாமா? அதனால இனிமே தரவே போறதில்ல ஆயுதங்கள்" அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணிட்டார்கள். உடனடியாக பேக் பண்ணி போவார்களா அப்படின்னு கேட்டா, ட்ரம்ப் மாரி ஆளுகளா இருந்தா உடனடியா பேக் பண்ணி கிளம்பிருவார்கள். பைடன் எலக்ஷன சந்திக்கிறாரு. அதனால இம்மீடியட் பேக்கிங் அப்படின்னு கிடையாது. ஆனா, ஒரு டெலிவரியும் இனிமே வராதுங்கிறது எதார்த்தமான உண்மை.